Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடைய பக்கத்துல பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல்ல கொடுங்க. நான் போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல டாடா ஐபிஎலோட 60வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தோம்னா கேகேஆர் அண்ட் மும்பை இவங்களுக்கு இடையே தாங்க நடக்க இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே, இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மே 11ஆம் தேதி வந்து நடக்கிறதுக்கு டைமிங் பார்த்தோம்னா இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்குதுங்க. ஓகே, இப்போ இந்த பெலூன் எடுத்துக்கிட்டோம்னா ஈடன் கார்டன் கொல்கத்தாவில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் வந்து கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் பார்த்தீங்கன்னா பிச்சை செக் பண்ணி பிச்சு எதுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதுவும் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லை முக்கியமாக பார்த்தீங்கன்னா 2 டீமோட பிளேயிங் லெவன் டாஸ் போட்டதுக்கப்புறம் 2 டீமோட பிளேயிங் லெவலில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுவும் நம்ம வந்து டெலிகிராம் சேனல் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்து நீங்களும் நம்ம குபேர ஃபேண்டசி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மால் லீக்ல ப்ளே பண்றீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்குங்க. ஸோ மறக்காம நம்ம குபேர ஃபேண்டசி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் டியோ அண்ட் டியோ ப்ரோ அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டியோங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காமனா ஒரு 5 பிளேயரை கொடுத்து இந்த 5 பிளேயர்ல இருந்து ஒரு பிளேயரை கிளிக் பண்ணி பே பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது டியோ ப்ரோ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 ஸ்டெப் 2னு கொடுத்து ஸ்டெப் 1ல இருந்து ஒரு பிளேயரும் ஸ்டெப் 2ல இருந்து ஒரு பிளேயரும் பிக் பண்ணி நீங்க ப்ளே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டியோவா இருக்கும். டியோ ப்ரோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். கம்மியான மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிக மணி வந்து வின் பண்ணலாம். ஸோ மறக்காம நம்ம குபேர ஃபேண்டசி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் GST அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாதுங்க. ஜிஎஸ்டிங்க வந்து முற்றிலும் வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. டெபாசிட் பண்ணுற மணி அது எவ்வளவா இருந்தாலும் சரி அது வந்து ஜிஎஸ்டிங்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 24/7 வித்ட்ராவல் ஆப்ஷனும் இந்த ஆப்பில் இருக்கு. ஸோ மறக்காம நம்ம குபேர ஃபேண்டசி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. இப்போ அடுத்ததான் 2 டீமோட பாசிபிளான பிளேயிங் லெவலில் யார் இருப்பா அப்படின்னு பார்த்துருவோம். கேகேஆரோட பிளேயிங் லெவலில் பிலிப் சால், சுனில் நாராயண் அண்ட் ரகுவன் சாய், ஸ்ரேயஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரூ ரசல், ரமன்தீப் சிங், மிச்சல் ஸ்டார்க், வைபவ் அராரா, அசித் ராணா அண்ட் வருண் சக்கரவர்த்தி இவங்க வந்து கேகேஆரோட பிளேயிங் லெவல் ஆப்ஷன் வந்து இருக்காங்க. மும்பையோட பிளேயிங் லெவலில் இஷான் கிஷான், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமன்தாரி, டின் டேவிட், முகமது நபி, கோட்ஸி, பியூஷ் சாவ்லா, பும்ரா அண்ட் நுவன் துசாரா இவங்க வந்து இந்த மும்பையோட பிளேயிங் லெவல் ஆப்ஷன் வந்து இருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததான் பிளேயர் ஸ்டாட்ஸை வந்து 1 by 1 வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேகேஆரோட பிளேயர் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் பிளிப்சால்ட்டோட ஹெட்வோட பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்சை ப்ளே பண்ணி 5 ரன் வச்சிருக்காரு. ஸோ ஹெட்வோட்ல பெரிய ரெக்கார்டு எதுவும் இல்லை. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 மேட்சை ப்ளே பண்ணி 334 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. கிட்டத்தட்ட வெறும் பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ்லுமே ரொம்ப சூப்பரான ரெக்கார்டு தான் வந்து வச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபார்ம் தான் இருக்கு. லாஸ்டாக மேட்ச்ல ஒரு 30+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வச்சு எடுத்துட்டு இருக்காரு. சுனில் நாராயணனை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேட்ல 2 இன்னிங்ஸுமே ரொம்ப சூப்பரான ரெக்கார்டாக வந்து வச்சிருக்காரு. பேட்டிங் ஆர்டர்ல ஓகே. பவுலிங் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 11 மேட்சுக்கு 7 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 13 மேட்சுக்கு 23 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ வினோவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆகட்டும் பவுலிங் ஆகட்டும் 2லையுமே ஒரு நல்ல ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு ஹெட்வேட்ல. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 58 மேட்சை ப்ளே பண்ணி 559 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல 69 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 28 மேட்சுக்கு 30 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 30 மேட்சுக்கு 39 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. கிட்டத்தட்ட வெனும் 2லையுமே ரொம்ப சூப்பரான ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்முமே ரொம்ப சூப்பரான ரெக்கார்டில் தாங்க இருக்காரு. மேட்சுக்கு மினிமம் 1 விக்கெட் அல்லது 2 விக்கெட் வரையும் எடுத்தாரு. பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் 30+ ரன் வரையும் அவர் ஆவரேஜ் வச்சு எடுத்துட்டு இருக்காரு. அடுத்த ரகுவன் சியை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேட்ல பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்டாக வந்து வச்சிருக்காரு. வெனுவும் பொறுத்த வரைக்கும் 5 மேட்சை ப்ளே பண்ணி 40 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 30+ ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. அது ஆண்ட்ரூ ரசலை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேட்ல கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப சூப்பரான ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு. 33ங்கிறத ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து வச்சிருக்காரு. ஸோ பேட்டிங் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவர் பவர் பண்றாரு ஒரு ரெக்கார்டு கொடுத்து பாருங்க. இதே பவுலிங் ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 9 மேட்சுக்கு 8 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல
8 மேட்சுக்கு 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ அடுத்த வெனுவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 43 மேட்சை பிளே பண்ணி 935 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. 31ங்கிறத ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. இதுல பிளஸ் 38 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட வெனுவை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ்லுமே சரி பேட்டிங்கா இருக்கட்டும் பவுலிங்கா இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் வச்சிருக்காரு. மஸ்ட் இவரோ டிஃபரன்ஸ் பிக்கா கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா ரிங்கு சிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 6 மேட்சை பிளே பண்ணி 59 ரன் வரை அடிச்சிருக்காரு. இதுல வந்து பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க, ஒரு ஆவரேஜான ஸ்கோர் 20+ ஸ்கோருங்கிறத வந்து எடுத்திருக்காரு. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 18 மேட்சை பிளே பண்ணி 393 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30+ ரன்னுங்கிறது வந்து ஒரு ஆவரேஜா வந்து எடுத்துட்டு இருக்காரு. இப்போ அடுத்த ஸ்ரேயஸ் ஐயர் பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 17 மேட்சை பிளே பண்ணி 27ங்கிறத ஒரு ஆவரேஜா வச்சிருக்காரு. இதுல 381 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. கிட்டத்தட்ட இதுல வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 16 மேட்சை பிளே பண்ணி 454 ரன் வந்து அடிச்சிருக்காரு. 27ங்கிறத வந்து ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 5 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25+ ரன்னுங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மேட்ச்ல 7 மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு 7 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜ் வந்து வச்சுட்டு இருக்காருங்க. ஸோ ரெண்டுலையுமே மஸ்ட் இவர் வந்து ஒரு டிஃபரெண்ட் பிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா ரமன்தீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் பொறுத்த வரைக்கும் சும்மா ரொம்ப ஒர்ஸ்டான ரெக்கார்ட் தான் வச்சிருக்காரு. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 9 மேட்ச் பிளே பண்ணி 96 ரன் வரை அடிச்சிருக்காரு. ஸோ பேட்டிங் ஆடுறையும் வெனுலையும் வந்து பெரியதா சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை. ஓகே, இப்போ அடுத்ததான் வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 5 மேட்ச் பிளே பண்ணி 320 ரன் வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ்லுமே ரொம்ப 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 சூப்பரான ரெக்கார்டு தாங்க வந்து வச்சிருக்காரு. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 27ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. 17 மேட்சுக்கு 334 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுலயும் சரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 6 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 30+ ரன்னுங்கிறத வந்து ஒரு ஆவரேஜா வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 25+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வச்சிருக்காருங்க. வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் மெனுவில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்றாருங்க பட்சத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. இப்போ அடுத்ததா மிச்சல் ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 6 மேட்ச் பிளே பண்ணி 10 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 மேட்சுக்கு 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. கிட்டத்தட்ட ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 6 மேட்ச் பிளே பண்ணி 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பால் பண்றாரு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. 3 மேட்சுக்கு 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம்ல ரொம்ப சூப்பரான ஃபார்ம் தான் இருக்காரு. மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் அதிகபட்சம் 4 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காருங்க. அடுத்த வைபவ் அரோரா பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 2 மேட்ச் பிளே பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒஸ்டான ரெக்கார்டு தான் வந்து இருக்கு. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 7 மேட்ச் பிளே பண்ணி 9 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 5 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 4 விக்கெட்டும், அதாவது ரெண்டுலையுமே ஒரு மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட்டுங்கிறத பதிவு பண்ணிட்டு வராருங்க. இவர் ரெண்டுமே அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணாலும் சரி செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணாலும் சரி ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரீசன்ட் ஃபார்ம் வந்து ரொம்ப சூப்பராக தான் வச்சிருக்காரு. அடுத்த வருண் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 7 மேட்ச் பிளே பண்ணி 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பவுல் பண்றாங்க பட்சத்தில் ஒரு எம்பர் எடுத்து பாருங்க. ஏன்னா 5 விக்கெட் எடுத்திருக்காரு 4 மேட்ச் பிளே பண்ணி. அடுத்த வெறும் எடுத்துட்டீங்கன்னா 14 மேட்ச் பிளே பண்ணி 18 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல 2 இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் இங்க வந்து பதிவு பண்ணிட்டு வர்றாரு. ஸோ இவரை வந்து ஒரு டிஃபரன்ஸ் பிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா ஹர்ஷித் ராணா பொறுத்த ஹெட் டு ஹெட்ல வந்து பெருசாக ஒரு மேட்ச் பிளே பண்ணல. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 10 மேட்ச் பிளே பண்ணி 13 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலையுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காருங்க. ரீசன்ட் ஃபார்முமே நல்ல ஒரு ஃபார்ம் தான் இருக்காரு. இப்போ அடுத்ததா மும்பையோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வந்து பார்ப்போம். இஷான் கிஷானை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 27ங்கிற ஆவரேஜ் வச்சிருக்காரு. 11 மேட்ச் பிளே பண்ணி 217 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. கிட்டத்தட்ட செகண்ட் இன்னிங்ஸ்ல இவர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ வெறும் எடுத்துட்டோம்னா 25ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. 13 மேட்ச் பிளே பண்ணி 319 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கிட்டத்தட்ட அவர் 4 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்ச்ல மட்டும் ஒரு 30+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காருங்க. இவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாருங்கிற பட்சத்தை ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. அதான் ரோஹித் சர்மா ஹெட் டு ஹெட்ல 42ங்கிறத ஆவரேஜ் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ்லுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்டை வச்சிருக்காரு. வெனுவை பொறுத்த வரைக்கும் 38ங்கிற ஆவரேஜ் வச்சிருக்காரு. 19 மேட்சுக்கு 604 ரன்னுங்கிறத வந்து அடிச்சிருக்காருங்க. கிட்டத்தட்ட 2 இன்னிங்ஸ்லயுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் வச்சிருக்காரு வெனுலையும். ஸோ இவரை வந்து ஒரு டிஃபரன்ஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா நமன்தாரியை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல பெருசா ஒரு
பே பண்ணலைங்க. ரொம்ப வருஷமான ரெக்கார்ட் வச்சிருக்காரு. வெனுல தான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். அது சூரியகுமார் யாதவ் பொறுத்தவரைக்கும் ஹெட்வெட்ல 48ங்கிறத ஆவரேஜ் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஹெட்வெட்ல ரெண்டுலயுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. வெனு பொறுத்த வரைக்கும் 23ங்கிற ஆவரேஜ் வச்சிருக்காரு. 28 மேட்ச் பிளே பண்ணி 351 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ வெனுல வந்து கொஞ்சம் ஆவரேஜான ஸ்கோர் தான் வந்து எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் சொல்லவே தேவையில்ல, ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. எவ்வளோ டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்ணி பாருங்க. பாரதா திலக் வர்மா பொறுத்திருக்கும் ஹெட்வெட்ல 4 மேட்ச் பிளே பண்ணி 78ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல 2 இன்னிங்ஸ்லுமே ஒவ்வொரு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ ரன்னுங்கிற வந்து அடிச்சிருக்காருங்க. வெனுவை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச் பிளே பண்ணி 67ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 50+ ரன்னுங்கிற வந்து அடிச்சிருக்காரு. ஓகே, இப்போ அடுத்தது ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 49ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காருங்க. இவரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2 இன்னிங்ஸ்லுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன் வந்து பார்த்தாலும் மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிறத மஸ்ட் வந்து எடுத்துட்டு இருக்காரு ஹெட்வெட்ல. வெனுவை பொறுத்த வரைக்கும் 8 மேட்ச் பிளே பண்ணி 186 ரன்னுங்கிறத அடிச்சிருக்காரு. பிளஸ் 8 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல இவர் பேட் பண்றாரு பட்சத்தில் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்ச்ல ஒரு 40+ ரன்னுங்களை வந்து ஆவரேஜா வந்து எடுத்திருக்காரு. பவுலிங் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 4 விக்கெட்டும், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இப்போ அடுத்ததா டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 3 மேட்ச் பிளே பண்ணி 61ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆவரேஜான ஒரு ஸ்கோர் தான் வந்து வச்சிருக்காரு. வெனுவை பொறுத்த வரைக்கும் இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு ரீசெண்டாக ஒரு நல்ல ஆவரேஜான ஸ்கோர் தான் வந்து ஒரு 25+ ரன்னுங்கிறத வந்து ஆவரேஜா வந்து எடுத்துட்டு இருக்காரு லாஸ்ட்ல இருந்த ஒரு 3 மேட்ச்ல. பார்த்தா முகமது நபியை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 2 மேட்ச் பிளே பண்ணி 25ங்கிற ரன் தான் அடிச்சிருக்காரு. பிளஸ் 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் ஒஸ்டான ரெக்கார்டு தான் எடுத்திருக்கு. வெனுன்னு பார்த்தீங்கன்னா வெனுலையும் ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்டு தான் வந்து வச்சிருக்காரு. அதாவது விராட் கோட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல பெருசா இந்த ரெக்கார்டு இல்லை, ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்டு தான் இருக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். பியூஷ் சாவ்லா பொறுத்த வரைக்கும் பியூஷ் சாவ்லா பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 13 மேட்ச் பிளே பண்ணி 12 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. பிளஸ் 57 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்டு தான் வந்து வச்சிருக்காரு. வெனுவை பொறுத்த வரைக்கும் 35 மேட்ச் பிளே பண்ணி 41 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. வெனுவில் ரொம்பவே சூப்பரான ரெக்கார்டு வந்து வச்சிருக்கிறாருங்க. ரீசன்ட் ஃபார்முமே சொல்லுறது வேற லெவலில் வந்து அவர் பவுல் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, இப்போ அடுத்ததா பும்ரா பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 17 மேட்ச் பிளே பண்ணி 23 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 9 மேட்சுக்கு 15 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 8 மேட்சுக்கு 8 விக்கெட் வரையும் வச்சிருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும். வெறும்னு எடுத்துட்டீங்கன்னா 6 மேட்ச் பிளே பண்ணி 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 2 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இவர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றோம்னா ஒரு ரொம்ப கொடுத்து பாருங்க, மேட்சுக்கு ஒரு விக்கெட் மஸ்ட் வந்து எடுத்துட்டு இருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம்லயுமே ரொம்ப சூப்பரான ஃபார்மா தான் இருக்காரு. 1 அல்லது 2 விக்கெட் வரையும் மஸ்ட் வந்து ஒரு மேட்ச் எடுத்துட்டு இருக்காருங்க. அடுத்ததா நுவன் துஷாரா பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 1 மேட்ச் பிளே பண்ணி 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது ரொம்ப சூப்பரான ரெக்கார்டு வந்து வச்சிருக்காருங்க. வெனுவை பொறுத்த வரைக்கும் இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபார்ம் இருக்காரு. லாஸ்டா இருந்த மேட்ச்ல மட்டும் விக்கெட் பெருசா எதுவும் கிடைக்கல அவருக்கு. இப்போ அடுத்ததா பிளேயர் பேட்ல வந்து பார்ப்போம். அதாவது 2 டீம்ல இருக்க பிளேயிங் லெவல்ல யாரும் இருக்கான்னு பார்த்துட்டு அவங்களோட பிளேயர் ஸ்டாட்ஸ் என்ன வந்து பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததா பிளேயர் பேட்டில் யாருக்கு ஒரு பேட்டில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா இஷான் கிஷானை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன்ட்ட 5 இன்னிங்ஸ்ல ஒரு முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. இதுல 26 பாலுக்கு 38 ரன்னுங்க வந்து அடிச்சிருக்காருங்க. அதே மிச்சல் ஸ்டார் கிட்ட 3 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் இழந்திருக்காரு. வைபவ் அரோரா கிட்ட 2 இன்னிங்ஸ்ல ஒரு முறையும், வருண் சக்கரவர்த்தி கிட்ட 3 இன்னிங்ஸ்ல ஒரு முறையும் வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. அதே லெக் பிரேக் ஸ்பின்னர்கிட்ட 58 இன்னிங்ஸ்ல 24 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி சுனில் நரேன் அண்ட் இஷான் கிஷான், மிச்சல் ஸ்டார்க் அண்ட் இஷான் கிஷானுக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன்ட்ட 31 இன்னிங்ஸ்ல 12 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. அதே மிச்சல் ஸ்டார் கிட்ட 17 இன்னிங்ஸ்ல 4 முறையும், ஸ்ரேயஸ் ஐயர்கிட்ட 1 இன்னிங்ஸ்ல 1 முறையும், ஷெக்கரையாட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறையும் வந்து விக்கெட் இழந்திருக்காரு. இதுல சுனில் நரேன் அண்ட் ரோஹித் சர்மாவுக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அடுத்ததா சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் ரசல்கிட்ட 8 இன்னிங்ஸ்ல 3 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. மிச்சல் ஸ்டார் கிட்ட 6 இன்னிங்ஸ்ல 2 முறையும், வருண் சக்கரவர்த்தி கிட்ட 6 இன்னிங்ஸ்ல 1 முறையும் வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. கிட்டத்தட்ட இதுல வந்து பாத்தீங்கன்னா ரசல் அண்ட் சூரியகுமார் யாதவுக்கு வந்து ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கும். இல்லைன்னா மிச்சல் ஸ்டார்க் அண்ட் சூரியகுமார் யாதவுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு.
இங்க பாரதா திலக் வர்மா பொறுத்த வரைக்கும் பிரசில்கிட்ட 3 இன்னிங்ஸ்ல ஒரு முறை இருந்திருக்காரு. 11 பாலுக்கு 16 ரன் வரைக்கும் அடிச்சிருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயர்கிட்ட ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் இருந்திருக்காரு. வருண் சக்கரவர்த்தி கிட்ட 3 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் இருந்திருக்காருங்க. மோஸ்ட்லி வருண் சக்கரவர்த்தி அண்ட் திலக் வர்மா இல்ல ரசல் அண்ட் திலக் வர்மாவுக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த பிப் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் துஷார் ஆட்ட 3 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் இருந்திருக்காரு. முகமது நபி கிட்ட 5 இன்னிங்ஸ்ல ஒரு முறையும் ரொமேரோ ஷெப்பர்ட் கிட்ட 6 இன்னிங்ஸ்ல 2 முறையும் விக்கெட் இருந்திருக்காருங்க. இதுல துஷார் ஆகட்டும் அண்ட் முகமது நபி இவங்களுக்கும் பிப் சால்ட்டுக்கும் ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும் பும்ரா கிட்ட 5 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் இருந்திருக்காரு. கோபால்கிட்ட 3 இன்னிங்ஸ்ல ஒரு முறையும் ஹர்திக் பாண்டியா கிட்ட ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு முறையும் விக்கெட் இருந்திருக்காருங்க. இதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பும்ரா அண்ட் சுனில் நரேன் ஹர்திக் பாண்டியா சுனில் நரேனுக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரி, இங்க பார்த்ததா ஆண்டர் ரசலை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியாட்ட 5 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் இருந்திருக்காரு. 24 பாலுக்கு 45 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. பும்ரா பொறுத்த வரைக்கும் 11 இன்னிங்ஸ்ல 4 முறை விக்கெட் இருந்திருக்காரு. ஷெப்பர்ட் கிட்ட 2 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் இருந்திருக்காருங்க. மோஸ்ட்லி பும்ரா அண்ட் ஆண்டர் ரசலுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கா. அடுத்த ரிங்கு சிங்கை பொறுத்த வரைக்கும் பும்ரா கிட்ட 3 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் இருந்திருக்காரு. பியூஷ் சாவ்லா கிட்ட 3 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் இருந்திருக்காருங்க. இதுல பியூஷ் சாவ்லா அண்ட் ரிங்கு சிங் பும்ரா அண்ட் ரிங்கு சிங் இவங்களுக்கு இடையே பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பார்ப்போம். அது 2 டீமோட பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்கா, ஸ்டாட்ஸ் என்னென்ன, பிளேயர் பேட்டில் யார் யாருக்கு இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் பார்த்துட்டோம். இது சும்மா லீக்ல ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம், இல்ல ரிஸ்கா கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்ப்போம். இதுல நீங்க சும்மா லீக்ல ட்ரை பண்ணும்போது ஆண்டர் ரசல், சுனில் நரேன் அண்ட் இஷான் கிஷான் இவங்க 3 பேருக்கும் கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ண ரிஸ்கா ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர், பிப் சால்ட், ரோஹித் சர்மா அண்ட் ஹர்திக் பாண்டியா இவங்க 4 பேர்ல இருந்து யாராச்சும் 2 பேருக்கு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.